மாரியம்மா மாரியம்மா எங்கன்னே தெரில வந்து மாட்டின்னு இருக்கிறோம். எவ்வளோ தூரம் தெரிலங்க இந்த மலை. நிறைய கீரல் விழுந்துருக்கு. நெக்ஸ்ட் டைமில் இந்த ரூட்டே இல்லைங்க, அம்பாலே வரலான் இருக்கேன். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆண்டவன் ஆட்டம் சேனல். சாரி மக்களே, ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன். யூடியூப் ஒர்க்கு நிறைய இருந்தனால பண்ண முடியல. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை டு சபரிமலை விலாக் தாங்க. புல்மேட்டு பாதையில் போகிறோம். ஸோ அதனால் நானும் என் பிரதரும் மார்னிங் ஐனாவரத்தில் இருக்க ஐயப்பன் கோயில் போயிட்டு 5 பேர் இருமுடி கட்டணும். ஸோ 5 பேரும் 1 by 1 இருமுடி கட்டிட்டு, ஏன்னா ஒரு குருசாமி தான் இருந்தார். ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுன்னா 2 குருசாமி வருவாங்க இருமுடி கட்டுறதுக்கு. கோவில்லையே நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம். சரணமையப்பா, சரணமையப்பா. வணக்கம் சாமி. இப்போ நாங்கள் சபரிமலைக்கு போகிறதுக்கான பிரயாணம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போதைக்கு இன்னொரு 4 பேரை பிக் பண்ண வேண்டியது இருக்காது. குரோம்பேட்டில் தான் போய் பண்ணணும். இப்போதைக்கு யார் யார் இருக்காங்கன்னா, இது சேனல்ல போடுவாங்க. பரவாயில்லைங்க, இப்படிலாம் சாமி பேசலாமா? தப்பு இல்ல, தப்பு இல்ல. சாமி நான் மாறிடுறேன். சாமியா மாறுறீங்களா? சாமியா மாறிட்டேன். மாரியம்மா மாரியம்மா. சரி சாமி, எல்லாம் போயிட்டு இருக்கோம். நாங்களும் ஒரு 5 பேர் இங்க இருந்து டிவோட்டி ஏறிட்டோம். ஐயப்பன் டிவோட்டி. இப்போ ஒரு 4 பேர் இருக்காங்க. அவங்களை பிக்கப் பண்றதுக்காக சரவணா ஸ்டோர்ஸ் போறோம். சரி, அடுத்த சாமி காட்டுங்க. அந்த சத்யசாமி, விட்டயசாமி, ஐயசாமி. டப்புன்னு வராதுங்க அவருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டப்புன்னு வராது, மற்ற விஷயங்கள்லாம் வரும் சாமி. சதீஷ், உங்களை தான் பாத்துட்டு இருக்கோம், நீங்க ஏதாவது பேசுங்க. சரி, இவர் ஒரு சாமி, இவர் கண்ணாடி போட்ட சாமி. அவருதான் கோவிந்த் சாமி. ஆமா, அவரு வாய்ஸ் எல்லாம் நாங்களே கொடுத்துருவோம். நாங்க எல்லாருக்கும் வாய்ஸ் கொடுத்துருவோம். வெறும் அவங்க வாய் ஆட்டா மட்டும் போறோம், கண்டென்ட் நாங்க கிரியேட் பண்றோம். அடுத்து ரோஷன் சாமி. நம்ம ட்ரூப்லயே ரொம்ப சின்ன சாமினா ரோஷன் சாமி தான். இதுதான் 2வது வருஷம் மலைக்கு வந்திருக்காரு. எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு சொல்லிட்டு ஐயப்ப சாமியை வேண்டிட்டு கிளம்பிட்டோம். சரணமையப்பா, அவ்வளவுதான். இப்ப அங்க 4 சாமி வந்தோம்னா நாங்க அப்டேட் பண்றோம். அப்புறம் ஃபியூச்சர்ல என்னென்ன பண்றோமோ அது எல்லாமே அப்டேட் பண்றோம். நீங்க பாத்துக்கோங்க எப்படி போறோம், எப்படி பண்றோம். அதாவது புதுசா போற சாமி யாராச்சும் ட்ரூப் ரெடி பண்ணி போறீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு வீடியோ. பட்ஜெட் பத்தின விஷயம் எல்லாம் நான் கடைசியா இந்த இது முடிஞ்சோன்னு சொல்லிடுறேன். போயிட்டு நாங்க ரிட்டர்ன் வரும்போது எவ்வளவு செலவாச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி திங் நான் உங்களுக்கு ஸ்னாப்ஷாட்டாவே உங்களுக்கு வீடியோல காமிச்சிடறேன். சரிங்களா? எல்லாம் ஓகேங்க. நான் இப்ப முடிச்சுக்கிறேன். அவங்க வந்தோன்னு நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். பை பை. ஓட்டு குரோம்பேட் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு ரீச் ஆகிட்டோங்க. இன்னும் அந்த 4 ஐயப்பன் டிவோட்டிஸும் வரல. அதுக்குள்ளே எல்லா சாமியும் சாப்பிட்ற மாதிரி நம்ம போயிட்டு இருந்தால் குட்டி ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாங்கி வச்சுக்கலாம். போகிற வழியில் சாப்பிட யூஸ் ஆகும். சொல்லி வாய முடியல, ஐயப்பன் டிவோட்டிஸ் வந்துட்டாங்க. நான் அந்த 4 பேரையும் வண்டியில் ஏற்றிட்டு நம்ம கிளம்பிடலாங்க. ஒரு 4 சாமியாக வந்துட்டாங்க. அவங்களே பிக்கப் பண்ணியாச்சு குரோம்பேட்லேருந்து. இப்போ கிளம்பிட்டோம் சபரிமலைக்கு கிளம்புறதுக்கு. நடுவில் பெரும்புத்தூர் அரங்கன்னு ஒரு கோயில் இருக்குது. அங்கே போயிட்டு ஒரு பூஜையை போட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக போக வேண்டியது தான். மதியானம் லஞ்சுக்கு எங்கடா நிப்பாட்டி சாப்பிடணும். இதோ இவர் தான் அந்த ராஜேஷ். ஏற்காடு விளாகில் பார்த்துருக்கீங்க. பையன் வந்திருப்பா. அடுத்த மாதம் 8 டேட்டு மென்ஷன் பண்ணாதீங்க. இப்போ நம்ம ஈரானி அம்மன் கோயிலேருந்து அம்பாவை தரிசிச்சுட்டு நல்லபடியாக மலைக்கு திரும்பி வரணுன்ட்டு வேண்டிக்கிட்டு கற்பூரை ஏற்றிட்டு அப்படியே வர வழியில் ஒரு 4 எலுமிச்சப்பழத்தை வாங்கிட்டு வண்டிக்கு ஒரு பூஜை போட்டுட்டு கிளம்பணும். அங்கே ஒரு கோயிலில் ஒரு பூஜை போட்டோம். ஸோ அடுத்து இங்கே ஒரு கோயிலில் ஒரு பூஜை பண்ணிவிட்டு கிளம்புறது தான் ஒரு ஐதீகம். ஸோ அப்படியே வண்டிக்கு ஒரு பூஜையை போட்டுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். வெல்கம் டு ஆண்டவன் ஆட்டமா? அது கேமுக்கு. ஆமாம், ஆண்டவன் பிளாக். இப்போ இரணி அம்மன் கோயிலை பார்த்துட்டு கிளம்புருவோம். நம்ம எங்கே தான் விஜய் சித்து விளாக்ஸ் வந்துட்டு கேரளா போகிறதுக்கு முன்னாடி ஒரு பூஜை போட்டார். ஸோ நம்மளும் இங்கே ஒரு பூஜையை போட்டாச்சு. இதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு தான் நிப்பாட்டுவோம். திண்டிவனம் தாண்டி ஒரு
அங்கே போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் திரும்பி கிளம்புவோம். இப்போதைக்கு சாமிக்கு ஓய்வுகள் தேவைப்படுது, எல்லா சாமியும் ஓய்வு எடுக்கலான் இருக்கோம். இப்போ நம்ம திண்டிவனத்தில் இருக்க ஆரியாஸ்ன்ற ஹோட்டலுக்கு தாங்க வந்திருக்கோம். சரி உள்ளே போய் பார்க்கலான்னு பார்த்தா அவ்வளோ கூட்டம் இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு இடமே கிடையாது. சரி வேறு வழி இல்லைன்ட்டு நாங்கள் திரும்பி கிளம்பிட்டோங்க. பக்கத்தில் இருக்க சங்கமித்ரான்ற ஹோட்டலுக்கு தாங்க வந்திருந்தோம். இங்கே வெஜ் மீல்ஸ் ட்ரை பண்ணலான்ட்டு வந்தோம். ஸோ நல்லாவே இருந்தது ஃபுட்டு. அண்ட் 1700 பில்லும் வந்தது. ஸோ பே பண்ணிவிட்டு கிளம்பிட்டோங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் பயணம் பண்ணிவிட்டு ஒரு நடுவில் ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு மறுபடியும் பயணம் பண்ணி கும்பலிக்கு முன்னாடி ஒரு பெட்ரோல் பங்க்கு கிட்ட ஒரு ஸ்டே பண்ணோம். நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு திரும்பி அதிகாலையில் ஒரு 5:30 மணிக்கு நாங்கள் திரும்பி கிளம்பி சத்திரம் போகிற வழின்ட்டு ஒரு காமிச்சாங்க ஊர் மக்கள். ரூட்டை மாற்றி விட்டனால ஷார்ட்கட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பாதையில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். எங்கன்னே தெரில, வந்து மாட்டின்னு இருக்கிறோம். இஞ்சி காடு எஸ்டேட். ஆமாம், சத்திரம் போகிற வழின்ட்டு இந்த ஒரு வழியை காட்டுறாங்க. ஆமாம், திருப்பும் போது ஆமாம். பாருங்க, இந்த ரோட்டில் போகணுமாம்மா. ஹவ் இட் இஸ் பாசிபிள் எங்களை சொல்லுங்கள். இன்னைக்கு எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா புல்மேட்டு பாதையில இருக்கிறோம். இன்னைக்கு தான் வந்து ரீச் ஆனோம் காலையில. நைட் வந்து அங்கேயே நாங்க ஸ்டே பண்ணிட்டோம். எங்கன்னா கும்பலிக்கு முன்னாடியே ஒரு இடத்துல நாங்க ஸ்டே பண்ணிட்டு ஆள் போட்டோம். ஏன்னா வந்ததே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வந்ததே லேட் ஆயிடுச்சுன்னு ஸோ அங்க ஒரு பெட்ரோல் பங்க்ல ஆல்ட் ஆயிட்டு அதுக்கப்புறமா அங்க ஒரு 5:30 மணிக்கா கிளம்பி வந்தா ஒரு இடத்துல ரூட்டை மாத்தி சொல்லி ஒரு பாதையில அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ அந்த இடத்துல நாங்கள் ஒன்றும் பெருசாக பண்ண முடியல. ஸோ திரும்பி லைட் ஆகி ஒரு 8:30 மணிக்கு தான் வந்தோம். குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்திருக்கோம். பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருந்தது, அங்கே போய் சாப்பிட்டு கிளம்பலான்னு இருந்தோம். போயிட்டு ஆர்டர் பண்ணோம் தோசை எல்லாருக்கும். தோசையும் சென்னாவும், ஒரு தோசை 12, சென்னா வந்து 30 ரூபா. வேறு வழியே இல்லாமல் நாங்கள் சாப்பிட்டு கிளம்புனோம். கணபதி பகவானே சரணையப்பா. இது முருகன் கோயில் தானே இது? அதான் அவர்கிட்ட கொடுத்துருப்பாங்க. அது எல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. முருகன் கோயில் இப்போ தான் ஆரம்பிக்கிறோம். மணி கரெக்டான டைமு 9:20. 9:20க்கு இங்கே வந்திருக்கோம். பாப்பா எத்தனை மணிக்கு போய் சேருவோன்ட்டு. கேமரா அளவு கிடையாது. இப்போ தான் என்ட்ரி ஆகிறோம். ஒம்பதரை மணிக்கு இவ்வளோ க்ரௌடு இருக்குங்க. எப்போ கிளியர் ஆகும் தெரியல. இங்கே செக்கிங்கா என்ன? அந்த பிளாஸ்டிக் செக்கிங். ஓகே, இதில் பேக் செக்கிங் கவுண்டருங்க. எதனா பிளாஸ்டிக் இருந்துச்சுன்னா வேஸ்ட் இருந்தால் ரிமூவ் பண்ணிவிட்டு அது எல்லாமே நீங்கள் எடுத்துன்னு வந்துடுற திங்ஸை பேப்பரில் பேக் பண்ணி தருவாங்க. ஸோ நாங்கள் ஆல்ரெடி பேப்பரில் பேக் பண்ணனால எங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கல. ஜஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. பாருக்குங்க, இந்த ஸ்லோப்பில் வேற ஏறணுமா? சரி சரி சரி. ரொம்ப மூச்சு வாங்குது. போங்க சாமி, நீங்கள்லாம் போறீங்களா இல்லையா தெரியாது. அப்புறம் எவ்வளோ தூரம் தெரியலங்க இந்த மலை. ஐயோ, ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரம் போகும்போது தான் செங்குத்தாக இருந்தது. அதுக்கப்புறம் ஆரம்பிக்கும் கொஞ்சம் நேரத்தில். அப்படியா? கொஞ்சம் ஃப்ளாட்டாக வந்தது, சந்தோஷப்பட்டேன். என்ன சாமி எத்தனை யூடியூப் பார்த்துட்டு வாங்க. எத்தனை யூடியூப் பார்த்தேன்னா ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது தடா தெரியுது. நம்ம வந்து கோயில் அங்கே இருக்கு. அந்த கோயிலேருந்து தான் நம்ம வந்திருக்கோம். இருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன். தெரியுதா? இதான் அந்த கோயில், முருகர் கோயில். இங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அங்கே இருக்குது நம்ம வந்த கோயில். அதுதான் வந்துருக்கோம். ஒரு 2 கிலோமீட்டர் வந்துருக்கோம். மலையில் உனக்கு அப்படி தான் தெரியும். அங்கே இருக்கு. ஓகே சாமி, இப்போ மேலே ஏறியாச்சு. முதல் படி அதான் முதல் படி முடிச்சாச்சு. இப்போ 2வது படி. இப்போ ஒரு பெரிய சாமி சொல்லியிருந்தாரு, இந்த ஜர்க்கின் வாங்கி ஆகணும் குளிர்ன்ட்டு. அப்படி இந்த மலையை தான் ஏறி வந்தோம். கீழே இருந்து மேலே வெளியே வந்திருக்கோம். இப்போ இது கீழே நடந்து போனோம்.
ஆமா 9:20க்கு நாங்க முருகன் கோயில்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 3 hours ஆகணும். இப்ப 10:30க்கு ஏன்னா 9:20க்கு முருகன். ஆமா 9:20க்கு வந்தோம். இப்ப 10:30 தான் வந்துட்டோம். இப்ப இந்த இறக்கத்துல வாங்கிட்டு 1:30க்கு போயிடுமான்னு கேட்டேன். 1:30க்கு இன்னும் 3 மணி நேரம் டிராவல் இருக்கு. கோவிந்தோட சக்தியை பார்க்கலாம். இங்க ஆப்பிள் சாப்பிட்டு வர எனர்ஜியோட விக்கிறேன். ஐப்பன் பலத்தை கொடுத்துட்டாரு. இருக்கு நான் இப்போதைக்கு எனக்கு வேண்டாம். நம்ம சாமி எதுவும் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். எல்லாத்தையும் வாங்கி வாயில போட்டு சொல்லுங்க சாமி. இந்த வரலாறை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. புல்மேட்டு பாதைக்கு எத்தனாவது வாட்டி வரீங்க? எப்படி வாட்டி வரேன் சாமி. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். போக போக தான் தெரியும் முழுமையான எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். பயணிப்போம். எல்லாம் அந்த இறைவனை காணுது. சதீஷ் சாமி நிக்கவே மாட்டாரு. ஒரு சாமி ஆளே காணும். அவரு வந்து செக் போஸ்ட்ல புடிச்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா டோக்கனே நம்ம சாமி கிட்ட தான் இருக்கு. அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம பொறுமையா போய் தேவனை தரிசிப்போம். ஓகே. காலுக்கு எதை மாதிரி நல்லா ஒட்டதான் கொடுக்குற போல இருக்கு. நிறைய கீரல் விழுந்துருக்கு. இதுல நின்னாதான் தெரியுது. ஃபர்ஸ்ட் வரவன் தம்பியா? எந்த ஊர்ல? இப்பதான் உண்மை தெரியுது. அண்ணனா தம்பியா? யாரு? நான் தான் அண்ணன். ஒத்துக்க மாட்டான். அண்ணன் சொல்லிட்டு அவன் ஒத்துக்க மாட்டான். பயாலஜிக்கலி நான் தான் அண்ணன். பயாலஜிக்கலி இதுதான் அண்ணன். ஆடா தம்பி. அவர் போட மாட்டாரு. தம்பி அக்காவா மாறிட்டாரு. சாமி வேஷம் போட்டுக்கிட்டு அக்கா வேஷம் பண்றீங்களே மிஸ்டர் பிரவீன். எதனா ஒரு கருத்து சொல்லுங்களேன். பிரவீன் சாமி சொல்லுங்க சாமி. கருத்து எப்படி இருக்கு இந்த பயணம்? இது வரைக்கும் நடந்த பயணம் எப்படி இருக்கு உங்களுக்கு? சிறப்பா இருக்கு. பயணம் வந்து சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா சாமி மேலே பாரம் போட்டு 2 கால் நடக்க வேண்டியதான். புத்துணர்ச்சி வந்து உங்களுக்கு போற வழியில எரும மாட்டு சாணி பார்த்தாலே உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும். சாரி, யானை சாணம் பார்த்தாலே உங்களுக்கு புத்துணர்ச்சி வந்துடும். ஆஹா, யானை நம்மளை நோக்கி பக்கத்துல தான் இங்கே இருக்கு. நம்ம இப்ப நவர்லன்னா அது நம்மளை நோத்திடும் அப்படின்னு சொல்லுவோம். அது மேலே ஏறணும். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே ஏறி இன்னமும் போகணும். அங்கே மேலே ஏறினா தான் ஃபர்ஸ்ட் செக் போஸ்ட்னு நினைக்கிறேன். ஓ, நடந்து போய்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்கலாம். நல்லா இருக்குது பிளேஸு. இங்கே ஒரு சினிமா ஷூட்டிங்கே எடுக்கலாம். அலோவ் பண்ணா நீ எடுத்துகிட்டு வந்துடு. நாங்கள் போயிட்டு இங்கேருந்து தான் நம்ம நடந்து வந்தோம். இங்கேருந்து அப்படியே வந்து எங்கே வந்துட்டோம். போனால் மேலே ஏறணும். ஆக்சுவலி இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் கிடையாது, தண்ணி குடிக்கிற இடம். சுடு தண்ணி இந்த மாதிரி இதமான சூட்டில் பங்கமாக இருக்குது தண்ணி. இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று சபரிமலைக்கு 7.5 கிலோமீட்டர் போட்டிருக்கு. தேங்க்யூ ஃபார் நாட் பொல்யூட்டிங் கும்பகோணம். பார்த்துக்கங்க. அதனால தான் இந்த அவாய்ட் பண்ணுங்கள், இயற்கையை பாதுகாங்க. இந்த லொக்கேஷனுக்கு வர்றதுக்கு எங்களுக்கு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. 3.5 மணி நேரமா? 9:30 10 11 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அந்த வாட்ச் டவர்லேருந்து இந்த வேக்கு வர்றதுக்கு ஒரு 2 வழி பிரியுது. இது என்னென்னா மலையை சுற்றி இப்படி வர மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே 2 பேர் வராங்களா. ஸோ இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி வந்துட்டு, ஆனால் கொஞ்சம் குறுகலாக இருக்கும். இங்கே பார்த்து இந்த ஆற்றை கடந்து வரணும். இங்கே தான் யானை தண்ணி குடிக்குதுன்றாங்க. அது பாருங்கள், நம்ம இந்த வேலையே போகலாங்க. இதான் நல்லாயிருக்கு. நானும் 2 கிலோமீட்டர் நடந்துன்னு இருக்க. செக் போஸ்ட் வரலங்க. 12 மணிக்கு ஆரம்பித்தேன், 12 போது இன்னும் செக் போஸ்ட்டை காணும். எங்கே தான் வச்சுருக்காங்கன்னு தெரில. ஃபைனலி நம்ம செக் போஸ்ட்டுக்கு வந்துட்டோங்க. கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ அகைன் இன்னும் 6 கிலோமீட்டர் நடக்கணும் போது. வாங்க போவோம். இங்கே உட்காந்து சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம், ஓய்வு எடுக்கிறவங்க எடுத்துகிட்டு மறுபடியும் பயணத்தை ஆரம்பிக்கலாம். மெடிக்கல் கேம்ப் இருக்குது. உங்களுக்கு எதனா எமர்ஜென்சி பர்பஸ்னால் இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க.
போகலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே ஒரு வாட்டர் ஸ்பாட் வந்து தெரியுமா, அதே மாதிரி எங்கேயோ இருக்க காட்டுறேன் பாருங்கள். இங்கே போர்டு பார்த்தீங்கன்னா இன்னும் சபரிமலைக்கு 5 கிலோமீட்டர். ஸோ அந்த வாட்டர் ஸ்பாட்லேருந்து இந்த வாட்டர் ஸ்பாட் வர்றதுக்கு 2.5 கிலோமீட்டர் நடந்திருக்கும். இன்னும் 5 கிலோமீட்டர் இருக்கு. பாருங்க பாதை எப்படி போகுதுன்ட்டு. நல்ல கருது தான். அப்படியே இறங்கி போனாங்க. அப்பாடி என்னமா குத்துது. அடுத்த வாட்டர் ஸ்பாட்டுங்க. அந்த 5 கிலோமீட்டருக்கு அடுத்து வந்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் பயணம் பண்ணி வந்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஸ்பாட்டு அண்ட் லெமன் ஜூஸ் கடையும் இருக்குது. 20 ரூபா ஒரு லெமன் ஜூஸு. இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் போகணுன்ட்டு அந்த போர்டில் இருக்குது. நெக்ஸ்ட் டைமில் இந்த ரூட்டு இல்லைங்க, புல்மேடே கிடையாது, அம்பாலே வரலான் இருக்கேன். ஒத்தடி பாதை மாதிரி தான் இருக்குது. 3 கிலோமீட்டர் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. அங்கே பாதை இப்படி போய்கிட்டுருக்கு. அந்த 3 கிலோமீட்டர் கழிச்சு பாதை இப்படி தாங்க வருது. ஐ திங்க் ஒன்று ஃபியூ கிலோமீட்டர்ஸில் ரீச் ஆகிடுவோம். அந்த பாதை பாருங்கள், இதுதான் இறங்குது. இந்த அருவி சவுண்டு கேட்கறதுல அந்த சைடு தான் போகணும்னு நினைக்கிறேன். ஃபைனலி நம்ம அந்த செக் போஸ்ட்டை ரீச் பண்ணிட்டோங்க. எவ்வளோ நேரம்னா 9:30 to 4:18, அரௌண்டு 7 hours ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கும் பார்த்துக்கோங்க. இதுதான் வரும். நம்ம ஆளுங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல. 7 மணி நேரம் பயணத்துக்கு பிறகு நம்ம சன்னிதானம் நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த புல்மேட்டு பாதையிலேருந்து வரவங்களுக்கு தனியாக ஒரு வே இருக்குது. அந்த வே மூலிமா போனோன்னா நம்ம லைனில் நிற்க தேவையில்ல, டேரெக்டாக 18 படி ஏறி இறங்கிடலாம். ஸோ நாங்கள் அதை நோக்கி தான் போய்கிட்டுருக்கோம். அண்டு போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு மறுபடியும் வரேன். சாமியை பார்த்துட்டு கீழே வந்து ஒரு முடி பையெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கு ஒரு பூஜையை போட்டுட்டு அதுக்கப்புறம் நெய் தேங்காவை தனியாக பிரித்து அப்புறம் நெய்யை எடுத்துகிட்டு போயிட்டு கவுண்டரில் கொடுத்த அபிஷேகம் நெய்யை வந்து நாங்கள் மாற்றிட்டு வரணும். நெய்யை மாற்றுறதுக்கு ஒரு 2 பேரை அனுப்பிட்டு நான் இந்த பக்கம் வந்து பார்த்தேன்னா பம்பாலேருந்து பக்தர்கள் கூட்டம் அலமோதுது. ஸோ அவங்களும் போய்கிட்டுருக்காங்க. நான் பார்க்குற இந்த வே பார்த்தோன்னா புல்மேட்லேருந்து வர பக்தர்களுக்கான பாதை. டைரெக்டாக நீங்கள் போயிட்டு ஐயப்பனை தரிசிக்கலாம். ஐயப்பனின் அருளால் எல்லோருக்கும் சிறப்பான தரிசனம் கிடச்சிது. அப்படியே மஞ்ச மாதாவையும் பார்த்துட்டு நெய் கவுண்டரில் மாற்றினாங்களா, அவங்கக்கிட்ட அப்படியே நெய்யும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு சரி இதுக்கப்புறம் நம்ம பம்பாவை நோக்கி பயணிக்கலான்ட்டு இருக்கிறோம். ஏன்னா உடம்புலாம் ரொம்ப சரியில்லை. கேபுக்கு போய் தான் ரெஸ்ட் எடுக்கணும் நாங்கள் எல்லாருமே. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணால் தான் எப்படியோ 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் கீழே போய் ரீச் ஆக முடியும். அப்படியே நாங்கள் இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். ஃபுட்டிங் எல்லாமே ஓகே தான், நாட் பேட். ட்ரை பண்ணுங்கள், பசிக்கு தான் சாப்பிட்றோம். ஆக்சுவலி இதுதான் எங்கள் பட்ஜெட் பிளானு. மகேந்திரா டூரிஸ்டர் எடுத்தோம், 12 சீட்டரு. ஸோ நாங்கள் பட்ஜெட் பண்ணது ஒரு பக்கம் போட்டிருக்கோம், நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணது ஒரு பக்கம் போட்டிருக்கோம். ஸோ நாங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கம்மியாகவே வந்தது. அரௌண்டு ஒரு 9 பேர் போயிருந்தோம். அரௌண்டு ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 5,000 கிட்ட தான் பட்ஜெட்டே வந்தது. உங்களுக்கும் இதே பட்ஜெட்டில் நீங்களும் சபரிமலை ட்ரிப் பிளான் பண்ணுற மாதிரி இருந்துன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து ட்ராவல்ஸோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் தரேன். நீங்கள் கால் பண்ணி அன்றைக்கின ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இருக்கோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்டு நெக்ஸ்ட் vlogல நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ஆண்டவன் ஆட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.